என் பேர் ஆட்லின். நான் ட்ரினிட்டி பைபிள் காலேஜில் எம்டி ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டின் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன். அப்போவே நான் வந்து இயேசுவை என் சொந்த ரட்சகராக வந்து குறிப்பிட்ட வயதில் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறமா நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, டெங்கு ஃபீவர்னால நான் வந்து ரொம்பவே சஃபர் ஆனேன். அந்த டைமில் நிறைய பேர் வந்து டெத் ஆனாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்பவே சிவியராக இருந்ததுனால எனக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு 6 பாட்டில். ஆனால் வந்து அது யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரல. ஏன் அப்படின்னா டெங்கு ஃபீவர் அந்த டைம் ரொம்ப இருந்ததுனால யாருமே கொடுக்க முன் வரல. ஆனால் அந்த நேரத்துலேயும் நாங்கள் வந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணதுப்போ தேவன் வந்து அது கிடைக்க உதவி செய்தாங்க. அதில் இருந்து தேவன் எனக்கு சுகம் கொடுத்தாங்க. அந்த டைமில் நான் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பேசுகிறது கேள்விப்பட்டப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேர் மரித்து போனாங்க. நிறைய சிறு பிள்ளைங்க இந்த ஃபீவர்னால மரித்து போனாங்க. இந்த மாதிரி கேள்விப்படும்போது அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் ஒரு முடிவெடுத்தேன். என்னோட ஆசைனால தான், ஏசப்பா இனி யாருமே வந்து உண்மை தெரியாமல் வந்து யாரும் இறந்து போகக்கூடாது, அவங்களுக்கு நான் ஏசப்பா பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆசையினால நான் வந்து என்னை ஒப்பு கொடுத்தேன் தேவன்கிட்ட. அதுக்கப்புறமா நான் யார்கிட்டாலும் சொல்லுவேன், நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் சொல்லுவேன், நான் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நான் வந்து சில சூழ்நிலையினால நான் பிஏ ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எம்டி படிக்கணுங்கிறது தான் என் ஃபேமிலியோட எல்லாரோட ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் 2nd இயர் படிக்கும்போது அப்படியே நான் வந்து என்னோடய ட்ராக் மாறிடுச்சு. அப்படியே நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணேன், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதினேன். ஸோ அப்படியே மாறி போனதுக்கப்புறமா தேவன் திரும்ப என்ன வசனத்தின் மூலமாக திரும்ப என்னை அழைத்துட்டே இருந்தார். என்னை வந்து தேவன் முதல் முறையாக தேவன் என்னை அழைத்த வசனம் கலாத்தியர் 1:15, நீ தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாக நான் உன்னை பிரித்தெடுத்து கிருபையினாலே உன்னை அழைத்திருக்கிறேன் என்கிற வசனத்தினால தேவன் என்னை அழைத்தார். அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ கர்த்தர் என்னை அழைத்தாலும் நான் வந்து உலகத்துக்கு நேராகவே போயிட்டேன். ஆனாலும் கர்த்தர் திரும்ப அழைத்து நான் வந்து திரும்ப தேவன்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்து நான் வந்து ட்ரினிட்டி பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணேன். எம்டி ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். நீங்கள் எனக்காக இன்னும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 வருஷம் நான் படிக்கணும், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து